டாவோஸில் நடைபெற்ற உலக பொருளாதார மாநாட்டில் தமிழக அரசு சார்பில் பங்கேற்காதது குறித்து தொழில்துறை தகவல் தெரிவித்துள்ளது. சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் நடைபெற்ற வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் உலக பொருளாதார மன்றத்தின் வருடாந்திர கூட்டம் உலகளாவிய அரசியல், வணிகம் மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைக்கும் முதன்மையான நிகழ்வாகும். ஒவ்வொரு ஜனவரியிலும் நடைபெறும் இந்த மாநாடு உலகளாவிய பிரச்சனைகளை விவாதிக்கவும், முதலீடுகளை ஈர்க்கவும், நிலையான எதிர்காலத்திற்கான தீர்வுகளை உருவாக்கவும் உதவுகிறது. சுவிட்சர்லாந்து டாவோஸில் 2026 ஆண்டுக்கான வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் மாநாட்டின் கருப்பொருள் உரையாடலின் ஒரு உணர்வு என்பதாகும். ஜனவரி 19 முதல் 23ஆம் தேதி வரை நடைபெற்றதன் முக்கிய நோக்கம் அதிகரித்து வரும் புவிசார் அரசியல் பதற்றங்கள், செயற்கை நுண்ணறிவு இடையூறுகள் மற்றும் காலநிலை நெருக்கடிகளுக்கு மத்தியில் பிளவுகளை தவிர்த்து உலகளாவிய ஒத்துழைப்பை மேம்படுத்தவே இக்கூட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். டாவோஸில் நடைபெற்ற உலக பொருளாதார மாநாட்டில் தமிழக அரசு சார்பில் பங்கேற்காதது குறித்து தொழில்துறை தகவல் தெரிவித்துள்ளது. அதில் சட்டமன்ற கூட்டத்தொடர் தமிழ்நாட்டில் நடைபெற்று வருவதால் அந்த மாநாட்டில் பங்கேற்க இயலவில்லை என தெரிவித்துள்ளது. சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் நாள்தோறும் தொழில்துறை சார்ந்த முக்கியமான கேள்விகளை எழுப்பி வருகிறார்கள். அதற்கு தகுந்த பதில் கொடுக்காமல் போனால் தொழில்துறை அமைச்சர் பதில் சொல்ல தயங்கி வெளிநாடு சென்று விட்டார் என்று விமர்சனம் வெளியாகும் என்பதால் பங்கேற்கவில்லை என தொழில்துறை தகவல் தெரிவித்துள்ளது. கடந்த காலங்களில் நடைபெற்ற மாநாடுகளில் தமிழக அரசு சார்பில் பங்கேற்பு இருந்தது எனவும் தெரிவித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.